ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கான கடன்களை அனைத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, தள்ளுபடி செய்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அதிரடியாக ஒரு தமிழக அரசு அதிரடியாக ஒரு அசல் தகவலை வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு அனைவருமே வங்கியின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா, குழுக்களின் மூலமாக நிறைய வகையான கடன்களை வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா? குழுக்களின் மூலமாக ஒவ்வொரு ஊரிலும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில குழுக்களாக வந்து இருக்கும். அந்த குழுக்களின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய கடன்கள்லாம் தமிழ்நாடு அரசு வழங்கி வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான கடன்கள் வந்து தள்ளுபடி செய்திருக்காங்க. இந்த நிலையில் தான் தமிழ்நாடு அரசு அதிரடியாக பார்த்தீங்கன்னா, இந்த கடன்கள் அனைத்துமே தள்ளுபடி செய்திருக்காங்க. அதே மாரி கடன் வாங்கியிருப்பீங்க. அதில வந்து அ வட்டியையும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நாங்க வந்து தள்ளுபடி செய்ய போறோம் அப்படின்றத ஒரு அதிரடியான ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல தான் பார்த்தீங்கன்னா, இப்ப பெண்களுக்கான ஒரு அறிவிப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தமிழ்நாடு அரசு குடுத்துருக்காங்க. இப்போ 2024, 26ல சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அதுக்காக எக்கச்சக்கமான தள்ளுபடிகள் வந்து வரப்போகுது. எந்தெந்த கடன்கள்லாம் வந்து தள்ளுபடியாகும். அதேமாரி நகைக்கடன் தள்ளுபடியாகுமா? எந்தெந்த வங்கியில இருக்கக்கூடிய நகைகள் அனைத்துமே தள்ளுபடி வந்து செய்ய போறாங்க அப்படின்ற மாரி மக்கள் அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு வந்து இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு ஜாக்பாட்டா தான் பார்த்தீங்கன்னா, இப்ப மகளிர் சுய உதவிக்குழுவில வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கக்கூடிய கடன்கள் அனைத்தையுமே தள்ளுபடி வந்து செய்ய போறோம் அப்படின்றத இப்ப தமிழ்நாடு அரசு அதிரடியாக ஒரு அறிவிப்பு வந்து குடுத்துருக்கு. இப்ப இத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும், சொன்னபடியே வந்து பார்த்தீங்கன்னா கடன்கள் அனைத்துமே நாங்கள் வந்து தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்ற திமுக வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஒரு அறிவிப்பை வந்து வழங்கியிருந்தது. இந்த அறிவிப்பின் பிரகாரம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அதிரடியான ஒரு அசத்தலான ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காரு. சுய உதவி குழுவில் நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து திரும்பி செலுத்த முடியாத நிலை வந்து உருவாகியிருக்கு. இந்த நிலையில் தான் இப்போ அதிரடியாக மகளிர் சுய உதவி குழுக்கு 4 ஆண்டுகளில் இருக்கக்கூடிய கடன்களை அனைத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செய்ய போகிறோம். நிறைய வங்கியின் மூலமாக வாங்கக்கூடிய கடன்கள் அனைத்தையுமே தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்றத இப்போ ஒரு அறிவிப்பு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த தள்ளுபடி யாருக்கு கிடைக்கும் அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். என்னென்ன தள்ளுபடி வரும் அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 4 ஆண்டுகளில் மகளிர் சுய உதவிக்குழுவுக்கு ரூபாய் 1,21,998 கோடி வங்கி கடன் வந்து வழங்கப்பட்டுள்ளது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1,19,63 குழுக்களை வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்த 10,56,816 மகளிர் உறுப்பினர்களுக்கு ரூபாய் 2,118.8 கோடி கடன் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்குது. இந்த அறிவிப்பின் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் திட்டங்களில் வந்து பெண்களின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு மற்றும் மாநில அரசும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருது. அந்த வகையில் தான் தமிழ்நாடு அரசு விடியல் பயணம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம் போன்றவை பெண்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக உறுப்பு துணையாக வந்து நிறைய வகையான திட்டங்களை பெண்களுக்கு வந்து செயல்படுத்தியிருக்காங்க. இதற்கான முன்னோடியாக மகளிர் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்காக 1989ஆம் ஆண்டு தருமபுரி மாவட்டத்தில் தொடங்கப்பட்ட மகளிர் சுய உதவி இயக்கம் தொடங்கப்பட்டது. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் மற்றும் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மூலம் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. இந்த திட்டத்தின் அடிப்படையில் இப்போ மகளிர் சுயக்குழுவில் வாங்கியிருக்கக்கூடிய பெண்களுக்கு பொருளாதார சுயசார்பு சேமிப்பு பழக்கம், அதே மாதிரி தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள், அரசு நலத்திட்டங்களை அணுகுவதற்கு மகளிர் சுய உதவிக்குழு ஒரு பெரும் அளவில் உதவியாக உள்ளது. சுய உதவிக்குழுக்கு ஆரம்ப மூலமாகவே நிதி வழங்கப்பட்டது. பல்வேறு மாவட்டங்களில் தொடங்கப்பட்ட மகளிர் சுய உதவிக்குழுக்கு கடன் உதவி மூலம் சுய தொழில் செய்ய தொடங்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் அந்த வகையில் 4 ஆண்டுகளில் மகளிர் உரிமை தொகைக்கு மொத்தம் 1,21,998 கோடி வங்கி கடன் வந்து வழங்கப்பட்டுள்ளது. இதில் 2.37 கோடி பெண்கள் பயனடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 1,910 கோடி, திருநெல்வேலியில்
1351.49 கோடி கடனாக வழங்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த கடன்களை அனைத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தமிழ்நாடு அரசு தள்ளுபடி செய்ய போறதாக இப்ப தகவல் வந்து வெளியாயிருக்கு. இந்த தகவலின் அடிப்படையில் தான் இப்ப அதிரடியாக ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா, 2118 கோடி கடன் தள்ளுபடி கூட்டுறவு நிறுவனங்களின் மூலம் வழங்கப்பட்டுள்ள 31/3/2001 வரை நிலுவையில் இருந்த ரூபாய் 2.18 கோடி மதிப்புள்ள மகளிர் சுய உதவிக்குழு கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் 1,00,000 ஸோ 1963 சுய உதவிக்குழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து ஸோ 10,56,816 பெண்கள் படைத்துள்ளனர். ஸோ இந்த நிலையில் இந்த கடன்களை அனைத்துமே இப்போ தமிழ்நாடு அரசு அதிரடியாக தள்ளுபடி செய்துள்ளோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த வங்கியின் மூலமாக வாங்கிக்கக்கூடிய கடன்கள்லாம் தள்ளுபடி ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ சுய உதவிக்குழுவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாரத ஸ்டேட் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, கர்நாடக வங்கி ஆகியவற்றுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தல் மூலம் கடன் வழங்கல் விரைவுபடுத்தியுள்ளது. இது மட்டுமல்லாமல் இந்த அரசின் தேசிய ஊரக வளர்க இயக்கத்தின் மூலம் கடனை பெற முறையாக திரும்பி செலுத்தும் குழுக்களுக்கு வட்டி மானியமும் இதில் வந்து கிடைக்கும் அப்படின்றத தமிழ்நாடு அரசு சொல்லிட்டாங்க. அதே மேலும் பெண்கள் சுய உதவி தொழில் திட்டும் வகையில் மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் 2023, 2024 முதல் 2025, 2026 வரை 15,000 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 1,261 கோடி மதிப்பில் டிராகன்கள் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டுள்ளது. இது வேளாண்மை நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருமான அதிகரித்தை வாய்ப்புள்ளதாக இப்போ தகவல் வந்துள்ள இருக்குது. இந்த மகளிர் சுய உதவி குழுக்களின் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கடன்களாக அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வட்டி இயந்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மானிய விலையில வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதன் மூலமாக வாங்கக்கூடிய கடன்களும் உங்களுக்கு தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி மகளிர் சுய உதவி குழு கடன் தள்ளுபடி. ஸோ அதே மேலும் மகளிர் சுய உதவி குழுக்கு உறுப்பினர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கான பயிற்சிகள் மகளிர் சுய உதவி குழுவினர் உற்பத்தி செய்து பொருட்களின் தரமானத்தை மேம்படுத்தி சந்தைப்படுத்த உதவுகிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள தகவலில் 1,1963 குழுக்களை சேர்ந்த 10,56,216 மகளிர் உறுப்பினர்களுக்கு ரூபாய் 2,318.8 கோடி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதாக இப்போ தகவல் வெளியாகி இந்த தகவலின் அடிப்படையில் கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் வழங்கப்பட்டுள்ள 31/3/2001 வரை நிலுவையில் இருந்த 2,117 கோடி மதிப்புள்ள மகளிர் சுய உதவிக்குழு கடன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. இந்த தள்ளுபடியின் அடிப்படையில் இந்த திட்டத்தின் கீழ் அனைத்து மகளிர்களுக்கும் தெரிவிக்கக்கூடிய அனைத்து விதமான கடன்களை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தள்ளுபடி வந்து செஞ்சுருக்காங்க. சரி, ஓகே. மகளிருக்கான வந்து ஒரு சூப்பரான அப்டேட்டாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுவே 2,200 கோடி வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் சுய உதவி குழுவில் தள்ளுபடி வந்து செய்யப்பட்டிருக்காங்க. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.